தலைவலி இப்போ எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு வலியா மாறிடுச்சு. ஆனா, அதுவே அடிக்கடி வரும்போதோ, இல்ல ரொம்ப வலிக்கும் போதோ, அது உங்களுடைய ஒரு நாளையே வீணாக்கிடும். எப்ப வருதுன்னே தெரியாதுங்க. திடீர்னு தலை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். சில மணி நேரங்கள் இருக்கும். சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாளெல்லாம் இருக்கும். 2, 3 நாள் தொடர்ந்து கூட தலைவலி இருக்கும். மொத்தத்துல தலைவலி இருக்கவங்களுக்கு தேவை உடனடி ஒரு நிவாரணம். சரிங்க. அது என்ன நிவாரணம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, தலைவலிகள்ல எத்தனை வகைகள் இருக்கு? அது என்னென்ன? எதனால அந்த தலைவலி வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். தலை ரொம்ப வலிக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? இது உடனே சரியாகறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா? அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தலைவலியை உடனே குறைக்கக்கூடிய 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த புள்ளிகளில் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுடைய நரம்புகளை இது சாந்தப்படுத்தி உங்களுடைய வலியை குறைக்குது. உங்களுக்கும் உங்கள் தலைவலியை சரிப்படுத்துவதற்கான அந்த அற்புதமான வழிகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத உங்க உடம்பு உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் இந்த தலைவலி. மூளையால இந்த வலியை உணர முடியாதுங்க. ஆனா உங்களுடைய நரம்புகள், தசைகள், இரத்த நாளங்கள் இதெல்லாம் எப்பவாவது ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகுது, இல்லைன்னா அதுல இன்ஃப்ளமேஷன் வருது அப்படின்னா மட்டும்தாங்க அங்க வலி உண்டாகுது. சரிங்க, தலைவலிகள்ல பல வகை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல முதலாவதா இருக்கிற ஒன்று டென்ஷன்னால ஏற்படுற தலைவலி. டென்ஷன்னால உங்களுக்கு தலைவலிக்கும் போது உங்க தலை முழுக்கவே ஒரு டைட்டான பேண்ட் போட்டா எப்படி உங்களுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி வலிக்கும். இது பொதுவாகவே உங்களுடைய கழுத்து பகுதியிலையும் தோள் பட்டையிலையும் இருக்கிற அந்த தசைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ரொம்பவே இறுக்கமாகும் போது தான் இந்த வலி ஏற்படுது. இந்த இறுக்கம் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தோட காரணமா ஏற்படுது. அதிக நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டே கஷ்டப்படுறது, இல்லைன்னா ஃபோன், கம்ப்யூட்டர் இதெல்லாமே அதிக நேரம் பார்த்துட்டே இருக்கிறது, அதே மாதிரி நிறைய நேரம் உட்கார்ந்தே இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ரொம்ப யோசனை மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அவங்களுடைய மைண்ட் அமைதியாகவே இருக்காது. ஏதோ ஒரு யோசனை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு பிடிக்காததா இருக்கும், அவங்கள கஷ்டப்படுத்துகிற விஷயமா இருக்கும். ஆனால் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வர தலைவலி தான் இந்த டென்ஷன்னால வர தலைவலி. அடுத்த வகை தலைவலி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வகை தலைவலி மைக்ரைன். இதை ஒற்றை தலைவலி அப்படின்னும் சொல்லுவாங்கங்க. இந்த தலைவலி உங்களுக்கு வரும்போது ஒரு பக்கத்தில், ஏதாவது ஒரு பக்கத்தில் மட்டுமே உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். இந்த மைக்ரைன் தலைவலியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு வெளிச்சம் கஷ்டமாக இருக்கும். சப்தங்கள் எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு இன்னும் தலை அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சில வகையான ஸ்மெல் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. வாந்தி வர மாதிரி ஒரு சென்சேஷன் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஒற்றை தலைவலி அதிக அளவில் ஏற்படுறதே மன அழுத்தத்தோட காரணத்தினால தான். அது மட்டும் இல்லைங்க, ஹார்மோன் மாற்றங்கள்னாலையும் சில வகை உணவுகளை சாப்பிடும் போதும் அவங்களுடைய தினசரி வாழ்க்கை இருக்கும் பார்த்தீங்களா, காலையில் இந்த விஷயம் செய்வேன், இந்த நேரத்தில் இந்த வேலை எனக்கு ஆகணும் அப்படின்னு ஒரு தினசரி ஒரு ரொட்டீன் இருக்கும் இல்லைங்களா, அதை பாதிக்கும் போதும் கூட அவங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி ஏற்படுது. 1 மணிக்கு சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் அவங்களுக்கு பசியே வரலனா கூட ஐயோ இன்னும் நான் சாப்பிடலையா அப்படின்னு யோசிச்சாவே அவங்களுக்கு இந்த தலைவலி இருக்கும். 3வது வகை தலைவலி எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் பிரச்சனையினால ஏற்படுது. இந்த சைனஸால உங்களுக்கு தலைவலி ஏற்படும் போது முன்னெற்றியில உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கண்களை சுற்றியும் கூட சிலருக்கு வலி இருக்கும். கன்னங்களில் வலி இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூக்கு அடைச்சிக்கும். சில பேரால் முன்பக்கம் குனியறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி குனியும் போது தலை ரொம்ப அதிகமாக வலிக்கும். நீர் கோர்த்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முகத்தில் எல்லாமே இந்த கண்ண எலும்புகள் எல்லா இடத்துலையுமே இந்த இடம் எல்லாமே வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சைனஸ் தலைவலி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செர்விகோஜெனிக் அப்படின்னு ஒரு தலைவலி இருக்குது. இந்த தலைவலி கழுத்து பகுதியிலேருந்து தாங்க தொடங்குது. இது எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும் போது சரியான பொசிஷனில் படுக்காம தவறான பொசிஷனில் படுக்கும் போது இந்த தலைவலி ஏற்படுது. உங்களுடைய முதுகு இருக்கு இல்லைங்களா, முதுகு, தோள்பட்டை இதில் வலி அதிகமாக இருந்தாலுமே கூட அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இந்த வலி ஏற்படுது.
இந்த வலி பொதுவா உங்களுக்கு கழுத்து பகுதியில தாங்க இருக்கும். ஆனா நீங்க உணரும் போது அது மேல் நோக்கி அந்த வலி தலைவலி மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்த தலைவலி இந்த வெர்டிகோ பிரச்சனையினால ஏற்படக்கூடிய தலைவலி. இந்த வெர்டிகோ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காதுக்குள்ள ஒரு பேலன்சிங்ல ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு மூளை என்ன செய்யும்னா உடம்ப சமநிலையில வச்சுக்கிறதுக்காக அது அதிக அளவுல வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி வேலைப்பளு அதிகமாகுது பார்த்தீங்களா உங்களுடைய மூளைக்கு. இதனால தான் இந்த தலைவலி ஏற்படுது. இந்த வெர்டிகோ ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தலைவலி இருந்துச்சுன்னா ரொம்பவே அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தலை ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே தலை சுற்றல் பிரச்சனையும் இருக்குங்க. எந்திரிக்கும் போதும் தலை சுத்தும், படுக்கும் போதும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தலை சுற்றல் பிரச்சனை இருக்கும். சரிங்க, இப்போ தலைவலியில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, நமக்கு இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த தலைவலியை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான். அதுவும் வேகமாக. இந்த தலைவலியை குறைக்கிறதுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு முறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 2 அக்குப்ரெஷர் புள்ளிகள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முதல் புள்ளி எங்கே இருக்குன்னா உங்களுடைய 2 புருவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மத்தியில தாங்க இந்த புள்ளி இருக்கு. 2 புருவங்களும் இந்த இடத்துல சேருது இல்லைங்களா, இந்த நடுப்பகுதியை அங்கே பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு கொஞ்சம் இறங்கி உங்களுடைய மூக்கு இங்கே மேலே ஏறுது பார்த்தீங்களா, கரெக்டாக அது ஏறிட்டு முடிக்கிற இடத்துல இந்த இடத்துல இருக்கிற இந்த புள்ளியில் தான் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது விரலை வச்சு இப்படியே அழுத்துங்க. ஒரு கடிகார சுற்றுல நீங்க அழுத்துங்க. அந்த மாதிரி ஒரு 3 நிமிடங்களாவது நீங்க கடிகார சுற்றுல இந்த புள்ளியில அழுத்தம் கொடுங்க. உங்க 2 புருவங்களோட மத்தியிலையும் நீங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது இது உங்களுடைய நரம்புகளை சாந்தப்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த புள்ளி குறைக்குது. இந்த புள்ளியில நீங்க அழுத்தம் கொடுத்த உடனேயே நிறைய பேருக்கு ஏதோ பாரம் குறைஞ்ச ஒரு உணர்வு ஏற்படுது. அடுத்த புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு கொஞ்சம் மேலே இந்த புருவ எலும்பு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கீழே இறங்கும் போது இந்த இடத்துல ஒரு பள்ளமாக இருக்கும். இந்த இடம்தான். இந்த இடத்துல நீங்கள் ஒரு 3 நிமிடங்கள் வரைக்கும் கடிகார சுற்றுல அழுத்தம் கொடுத்துட்டே வரலாம். இதை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய கண்களுக்கு கீழே இருக்கிற மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. முக்கியமாக டென்ஷன்னால தலைவலி ஏற்படுது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஃபோனை நிறைய நேரம் பார்க்கறதுனால கண்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்படுது இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு நிவாரணம் கிடைக்கும். சரிங்க, இன்னொரு பாரம்பரியமிக்க ஒரு முறை, இதை எளிதாக நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாம். அதை நீங்கள் உங்களுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல வெங்காயத்தை அப்படியே கீறி கொடுங்க. அப்படி கீறின பின்னாடி திறந்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட நடு பகுதியில் பூண்டு மாதிரி மெல்லிசாக ஒன்று இருக்கும். பூண்டு மாதிரியே ஒரு ஷேப்பில் தான் அது இருக்கும். அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 இல்லைன்னா 4 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே காம்பு நீக்கின ஒரு வெத்தலை வேணும். அதன் பிறகு ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை தோலெல்லாம் நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சிறிய உரல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம இடிக்கிறதுக்காக, அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா இடிச்சிங்கன்னா அதுலேருந்து நல்லா சாறு வரும். ஒருவேளை நீங்கள் இடித்தாலும் சாறு வரல அப்படின்னா சிறிதளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இடிச்சிங்கன்னா ஓரளவு தண்ணீர் நல்லா இருக்கும். அதன் பிறகு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நிறையலாம் அதில் இருக்காதுங்க. சாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த தண்ணீரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சூடுபடுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு தலைவலியை நீங்கள் உணர்றீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை தேய்க்கலாம். முக்கியமாக உங்களுக்கு எங்கெல்லாம் வலி தெரியுதோ அந்த இடத்துல எல்லாமே இதை நீங்கள் தடவலாம். இதை நீங்கள் பண்ண உடனேயே நிறைய பேருக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே தலைவலி சரியாயிடும். இந்த முறை பாரம்பரியமாக உபயோகப்படுத்திகிட்டே வர முறைங்க. இதை நானும் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். இது ஒரு நல்ல பலனை தந்ததுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. சில பேருக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே வலி கம்மியாகுது. சில பேருக்கு 10 நிமிடங்கள் வரைக்கும் எடுக்குது. அதன் பிறகு வலி குறையுது.
இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய மனம் அமைதி அடையுது, உங்களுடைய டென்ஷனும் குறையுது, உங்கள் நரம்புகளும் ரிலாக்ஸ் ஆகுது. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைவலி உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருக்கு, கண் பார்வையில் கூட வித்தியாசம் இருக்கு, உடம்பு ரொம்பவே பலவீனமாகுது, மயக்கம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உடனே மருத்துவரை பார்க்கணும். உங்கள் உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் தலை வலிச்சிட்டே இருக்குது, அப்போல்லாம் நீங்கள் ஒரு மாத்திரை போட்டு அதை நீங்கள் அடக்கி வச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு உங்கள் உடம்புக்குள்ளே அந்த பிரச்சனை பெருசாகி ஒரு நாள் பூதாகரமாக ஆகும்போது அப்போ எதனாலையுமே அந்த தலைவலியும் சரி பண்ண முடியாது, உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பல காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.